அனைவருக்கும் வணக்கம். இந்த விழயத்தில் நம்ம கான்ஷியஸ் மைண்டை பற்றின ஒரு சில ரகசியங்களை பார்க்க போகிறோம். இதுவரையும் யாரும் சொல்லாத விடயங்களை இந்த விழயத்தில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த விழயத்தை முழுசாக பாருங்கள். பலருமே சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஆழ்மன ரகசியங்கள், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு பலருமே பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த கான்ஷியஸ் மைண்டை பற்றி பெரும்பாலும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. முதல்ல கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னது? வேறு ஒன்றும் இல்லைங்க. கான்ஷியஸ் மைண்ட்னா மேல் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா ஆழ்மனம். ஆழ்மனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது இந்த மேல் மனம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மனிதர்களாக இருப்பதற்கான காரணமே இந்த மேல் மனம் தான். ஏன் தெரியுமா? விலங்குகளுமே மகிழ்ச்சியாக இருக்குது, சோகமாக இருக்குது, சண்டை போடுது, மனிதர்கள் போல் குழந்தை பெற்றுக்குது, பல இடங்களில் சிந்திச்சும் செயல்படுது. அப்புறம் ஒரு சில பறவைகள்லாம் பாருங்களேன், இந்த தூக்கலாங்குருவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குருவிகள்லாம் அவ்வளோ நுட்பமாக மரங்கள்லையே அதுங்களுக்கான வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்கு, அதாவது கூடு கட்டுதுங்க. அப்புறம் இந்த யானை போன்ற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களைப் போலவே குடும்பமாக தான் வாழுதுங்க. அப்போ இந்த விலங்குகளை விட மனிதர்கள் நம்ம வேறுபட்டு இருப்பதற்கான காரணம் என்ன? விலங்குகளும் சிந்திக்கிறாங்க, மனிதர்கள் நம்மளும் சிந்திக்க தான் செய்கிறோம். அப்போ நமக்கும் இந்த விலங்குகளுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் என்ன? இந்த கான்ஷியஸ் மைண்ட் தாங்க. ஆமாம், இந்த மேல் மனமான கான்ஷியஸ் மைண்டு தான் நமக்கும் இந்த விலங்குகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. அதாவது மனம் முழுமை பெறுவதற்கான காரணமே இந்த மேல் மனம் தான். ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். ஒரு முழுமை பெற்ற கோழி முட்டை எப்படி இருக்கும்? மஞ்சள் கரு இருக்கும், அதை சுற்றி வெள்ளை கரு இருக்கும். இந்த மஞ்சள் கருன்றது சப்கான்ஷியஸ் மைண்ட், அதை சுற்றியுள்ள வெள்ளை கருன்றது கான்ஷியஸ் மைண்ட். விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மனம் முழுமை அடைஞ்சிருக்காது, அதாவது அந்த முட்டை முழுமை அடைஞ்சிருக்காது. மஞ்சள் கரு இருக்கும், ஆனால் வெள்ளை கரு ஒழுங்காக இருக்காது. அப்போனா என்ன அர்த்தம்? சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும், ஆனால் கான்ஷியஸ் மைண்ட் முழுமை அடைஞ்சிருக்காது. இதனால தான் விலங்குகளால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான தீர்வை தேடுறது விலங்குகளுக்கு ரொம்பவே கடினமானது. இப்போ நீங்கள் சொல்லலாம், எதிர்காலத்தை பற்றி எறும்புகள் சிந்திக்கிறதுனால தான் மழை வர்றதுக்கு முன்னாடியே உணவுகளை சேர்த்து வச்சுக்கிறதுங்க. அப்போ அந்த எறும்புகளுக்குமே எதிர்காலம் தெரியுதில்ல. அதே மாதிரி பாம் ஸ்குவாடில் உள்ள நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாமை தேடி போய் அந்த பாமை எடுக்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குல்ல இந்த விலங்குகள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் சார்ந்தது, அதாவது ஆல்ரெடி ப்ரோக்ராம் செய்யப்பட்டது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு யானைகள் வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யானைகள் வழித்தடத்தில் யாரும் போகக்கூடாது, யானைகள்லாம் அந்த வழித்தடத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைகள் காலங்காலமாக ஒரே ரூட்டில் தான் நடந்து போவாங்க. இப்போ ஒரு யானை அந்த ரூட்டில் நடந்து போகுதுன்னா அதனுடைய 100வது தலைமுறையுமே அதே வழியில் தான் நடந்து போகும், வழியே மாற்றவே மாட்டாங்க. இதே போல தாங்க வேடந்தாங்கல் வரக்கூடிய பறவைகள்லாம் பாருங்கள், ஆண்டுக்கு பல நாடுகள்லேருந்து பல கண்டங்கள்லேருந்து சரியாக வேடந்தாங்களுக்கு வருவாங்க. இதில் ஆச்சரியம் என்னதுன்னா அந்த பறவைகளுமே காலமாக ஒரே வழித்தடத்தில் தான் பறந்து வருவாங்க. அது எப்படி சாத்தியம்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தாங்க. ஏற்கனவே ஆழ் மனதில் பதிந்த விடயத்தை தான் இந்த விலங்குகளும் பறவைகளும் செஞ்சிட்ருக்காங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுனா நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரி. ஒரு விடயத்தை ஆழ் மனதில் பதிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம்ம ஜெனட்டிக் மெமரியில் பதிச்சுக்கிறது தான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுப்போமே, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு நடனமே சொல்லித்தரல, ஆனால் சிறு வயதிலேயே அழகாக நடனம் ஆடுது. எப்படி ஆடுது? அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சிறு வயதிலேயே அழகாக ஓவியம் வரையுது. அதுக்கு யாருமே சொல்லித்தரல. அப்போ இந்த திறமை எப்படி அந்த குழந்தைக்குள்ளே இருக்குது? காரணம், அந்த குழந்தையுடைய ஆழ் மனசில் இந்த திறமை இருக்கிறது. அதாவது இந்த குழந்தையுடைய முன்னோர்கள் அவங்க இந்த கலைகளை கற்றுருப்பாங்க, நடனம் ஆடுறதோ இல்லை ஓவியம் வரைகிறதோ. இந்த திறமையானது ஒவ்வொரு தலைமுறைக்குமே கடத்தப்படுது. எப்படி கடத்தப்படுது? நம்மளுடைய மரபணு மூலமாக, இந்த ஜெனட்டிக் மெமரி மூலமாக கடத்தப்படுது. இப்போ நம்ம ஒரு புது விடயத்தை கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு துப்பாக்கியால் சுட கற்றுக்குறோம், நல்லா பயிற்சி பண்ணுறோம், கடுமையாக பயிற்சி செஞ்சு துப்பாக்கியால் குறிப்பாத்து சுட கற்றுக்குறோம். இது என்ன தெரியுமா ஆகும்? நம்மளுடைய ஆழ் மனதில் பதியும், அதாவது ஜெனட்டிக் மெமரியில் பதியும். நமக்கு அடுத்த தலைமுறையில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த ஜெனட்டிக் மெமரி ஆக்டிவாக இருக்கும். நம்மளுடைய பேர பசங்களோ இல்லை அவங்களுடைய பசங்களுக்கோ
இயல்பாகவே துப்பாக்கியில் சுடுறதுக்கு வரும். காரணம், அவங்களுடைய ஆழ் மனதில் இந்த கலை ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இதுவரையும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டையும் நம்மளுடைய மரபணுவையும் கனெக்ட் பண்ணி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டான இந்த ஆழ்மன பதிவுகள் தான் நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரி. இதுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? மசில் மெமரி. வண்டி ஓட்டுறவங்களாம் இதை நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தினமும் வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம். உண்மையிலேயே நம்ம கான்ஷியஸாக தான் வண்டியை ஓட்டுறோமா? கிடையவே கிடையாது. நம்ம எதோ யோசிச்சுட்டே தான் போவோம், இல்லை யார் கூடயோ ஃபோனில் பேசிகிட்டே போவோம். ஆனால் எப்படி வண்டியை மட்டும் சரியாக ஓட்டிகிட்டு போகிறோம்? எப்படி சரியான இடத்துக்கு போகிறோம்? காரணம், நம்மளுடைய மசில் மெமரி. எந்த இடத்துல பிரேக் பிடிக்கணும், எந்த இடத்துல கிளச்சை பிடிக்கணும், இது எல்லாமே நம்மளுடைய ஆழ் மனதில் பதிவு பண்ணிட்டோம். அதனால் நம்ம யார் கூடயோ ஃபோனில் பேசிட்டு போனாலுமே சரியான வழியில் தான் போவோம். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு புது ரூட்டில் போய் பாருங்களேன், அதாவது ஒரு புது இடத்துக்கு புது வழியில் போய் பாருங்கள், இதுவரையும் போகாத வழியாக போய் பாருங்களேன். அப்போ நம்ம மனமானது எப்படி இருக்கும்? கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா நமக்கு வழியே தெரியாது. அந்த இடத்துல நம்ம ஃபோன் பேசிட்டு போக முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு கான்ஷியஸ் மைண்ட் தேவைப்படுது. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? விலங்குகளுடன் மனிதர்கள் வேறுபட்டு காண்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கான்ஷியஸ் மைண்ட். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்ன சொல்லியிருக்கோம்? ஆழ்மனம், அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரிஸ். ஆழ் மனதில் பதிகிறதுன்றது நம்மளுடைய மரபணுவில் பதிகிறதுக்கு சமம். அதே போல தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட் எது கூட சம்மந்தப்பட்டது தெரியுமா? நம்மளுடைய மூளை. நம்மளுடைய மூளை சரியாக இருந்தால் தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட் சரியாக வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொல்கிறோம் பாருங்கள். மூளையே இல்லாத விலங்கு என்னது? மூளையெல்லாம் விலங்குகள் இருக்கா என்ன? நிச்சயமாக இருக்குது. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குல்ல, இதுங்களுக்கெல்லாம் மூளையெல்லாம் இருக்காது. இதுங்களுக்கு மூளையுமே தேவையில்லை. காரணம், இதுங்க எல்லாமே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட வாழ்க்கையை வாழுதுங்க. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வாழுதுங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுடைய உடம்பு முழுக்கவே இருக்குது. அதாவது நம்மளுடைய மரபணுவில் இருக்குது. ஒவ்வொரு செல்ஸ்லையுமே மரபணு இருக்குது. அதனால் இது போன்ற விலங்குகளுக்கெல்லாம் மூளை தேவைப்படலை. மூளை எங்கே தேவைப்படுதுன்னா நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு. கான்ஷியஸ் மைண்ட் சிறப்பாக செயல்படுறதுக்கு மூளை மிகவும் அவசியமானது. அப்போ மற்ற விலங்குகளுக்கெல்லாம் மூளை இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குதான். விலங்குகளும் எப்போனாச்சும் கான்ஷியஸ் மைண்டில் வேலை செய்வாங்க. ஆனால் கான்ஷியஸ் மைண்டை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரே விலங்கு இந்த மனிதர்கள் தான். நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? இப்போ ரோட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்க? அழுக்கான கிழிஞ்ச உடை அணிஞ்சிருப்பாங்க. சுற்றி யார் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள நம்ம உத்து கவனித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், அவங்க ஏதாச்சும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே என்ன தெரியுமா நடக்குது? அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இயங்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஏதாச்சும் முணங்கிட்டே இருக்காங்கல்ல, அது எல்லாமே அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள ஆழ்மன பதிவுகள் தான். அவங்களுடைய ஆழ்மனம் வேலை செய்யுது, ஆனால் அவங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் இங்கே வேலை செய்யலை. அதே போல் ஒரு சிலருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். நைட்டு தூக்கத்தில் நல்லா நடப்பாங்க, ஆனால் காலையில் அதை சொன்னோன்னா அது அவங்களுக்கே தெரியாது. அப்போ அங்கே என்ன நடக்குது? அதுவுமே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டால் தான் தூக்கத்தில் நடக்கிறாங்க. அவங்களுடைய ஆழ்மன பதிவுகள் அது. அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கான்ஷியஸ் மைண்ட் இருக்காது, கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே அவங்களுக்கே தெரியாது. அடுத்த நாள் காலையில் நம்ம சொன்னாதான் ஓ அப்படியான்னு ஆச்சரியப்படுவாங்க. கான்ஷியஸ் மைண்ட், அதாவது மேல் மனம் சரியாக வேலை செஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ முடியும். கான்ஷியஸ் மைண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே நாம் நாமளாகவே இருக்க மாட்டோம். இப்போ ஞாபக மறதி வருது பார்த்தீங்களா? அதுவும் கூட நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டில் வரக்கூடிய பிரச்சனை தான். ஞாபக மறதி, அதாவது மெமரி லாஸ். இது 2 வகையாக இருக்குங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி லாஸ். வேறு ஒன்றும் இல்லை, சமீபத்தில் நடக்கிறது உடனே மறக்கிறதுலாம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். பழைய நினைவுகளையே மறக்கிறது லாங் டேர்ம் மெமரி லாஸ். இந்த பழைய நினைவுகளை மறக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப ரேரான விடயம்தான். இது சப்கான்ஷியஸ் மைண்ட் சம்மந்தப்பட்டது. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஞாபக மறதி இருக்குல்ல, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அது முழுக்க இந்த கான்ஷியஸ் மைண்ட் சம்மந்தப்பட்டது. அப்போ நமக்கு அதிகமாக ஞாபக மறதி பிரச்சனை இருக்குன்னா நம்மளுடைய கான்ஷியஸில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஞாபக மறதியின் உச்சகட்டமே இந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கள் ஆவார். தான் யாருன்றதே மறந்துருப்பாங்க. ஒருத்தருக்கு கான்ஷியஸ் மைண்ட் தெளிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களால இந்த உலகத்தையே ஆள முடியும். சரியாக சிந்திப்பவர்களால் தான் மனித இனம் இந்த அளவுக்கு மேம்பட்டு காணப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்புகள், இவ்வளோ கலைகளை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது எல்லாமே யாரால் முடிந்ததுன்னா மேல்மனமான கான்ஷியஸ் மைண்ட் சரியாக இருப்பவர்களால் தான். நாமளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நிச்சயமாக நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டை தெளிவாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வீடியோத்தோட இறுதிக்கு வந்துடும். கான்ஷியஸ் மைண்ட் சார்ந்த பிரச்சனைகளை பார்த்தோம். அதை எப்படி சரி பண்ணலாம்? நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டான மேல் மனதை சரி செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் சுலபமான 2 வழிமுறைகளை மட்டும் இப்போ பார்ப்போம். தவம் பண்ணுறது ஒரு நல்ல வழிமுறை தான். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, ஒருத்தருக்கு கான்ஷியஸ் மைண்ட் அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா அவங்களால தவம் பண்ண கூட முடியாது, தவத்தில் கூட உட்கார முடியாது. அப்போ தவம் பண்ணுறதை தவிர வேறு சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். கான்ஷியஸ் மைண்டை வலிமையாக்குவதற்கான 2 டெக்னிக்ஸை மட்டும் பார்த்துருவோம். ஒன்று என்ன தெரியுமா? நிகழ்காலத்தில் வாழணும். எல்லாரும் ப்ரெசண்ட்டில் வாழுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நிகழ்காலத்தில் வாழுங்க, ப்ரெசண்ட்டில் இருங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனா என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்ச புதுமையான விடயங்களை செய்வது தான் உண்மையில் நிகழ்காலத்தில் வாழ்கிறது. நமக்கு பிடிச்ச விடயத்தை செய்யும்போதோ அல்லது புதிய விடயங்களை நம்ம பார்க்கும்போதோ நம்ம கான்ஷியஸ் மைண்ட் பலமடையும். அப்போ என்ன பண்ணலான்னா, கான்ஷியஸ் மைண்ட் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கிக்குவோம். அந்த ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு புதிய இடத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச இடமாவும் இருக்கலாம், இயற்கை சூழல் மிக்க இடமா தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவு தனியாக போங்க. அப்படி நீங்கள் இந்த ஒரு நாள் அந்த புதிய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த புதுமையான சூழல்னால நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? நீங்கள் அவ்வப்போது வேலை பார்த்துட்ருப்பீங்களே தினமும். இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கும்போதே நடுவில் ஒரு 10 செகண்ட் அந்த வேலையை நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி நீங்கள் உங்களை கவனிங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்ருக்கீங்க, பரபரப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஒரு சமயத்தில் ஒரு 10 செகண்ட் அந்த வேலையை நிப்பாட்டுங்க. அந்த 10 செகண்ட் உங்கள் மனசுக்குள்ளேயே எண்ணுங்க. அந்த 10 செகண்ட் நிப்பாட்டுறதுனால என்ன நடக்கும்னா, நீங்கள் திருப்பியும் பழையபடி கான்ஷியஸுக்கு வருவீங்க. நீங்கள் கான்ஷியஸே இல்லாமல் வேற ஒரு எண்ணத்தில் இருந்தாலுமே இப்படி நீங்கள் செய்கிறதுனால மீண்டும் நீங்கள் கான்ஷியஸுக்கு வந்து புத்துணர்ச்சியாக வேலை செய்வீங்க. இப்போ நீங்கள் சமையல் கட்டில் வேலை பார்த்தாலுமே, சமைச்சிட்டு இருந்தாலுமே இந்த டெக்னிக்கை செய்யலாம். நம்ம ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு 10 செகண்ட் நம்ம அது கேப் போடணும், அதை கவனிக்கணும். 10 செகண்ட் நம்ம செய்கிற வேலையை நிப்பாட்டி நம்ம கவனித்தோன்னா நம்ம கான்ஷியஸ் பலமாகும். நம்ம செய்யக்கூடிய வேலையுமே கான்ஷியஸாக செய்வோம். இப்போதைக்கு இந்த 2 வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுங்க. நிச்சயமாக உங்களுடைய மேல் மனமான கான்ஷியஸ் மைண்ட் பலமடையும். நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தெளிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் சரி செய்யலாம். இந்த உலகத்தையே நம்மால் ஆள முடியும். இந்த விஷயத்தை முடிஞ்சளவு அனைவருக்கும் பகிருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை திரையில் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.